வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் தேர்வு விரைவில் தொடங்கும். போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் தகவல். அரசு போக்குவரத்து கழகங்களில் புதிய ஓட்டுநர் நடத்துனர் தேர்வு ஓரிரு மாதங்களில் தொடங்கும் என தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் தெரிவித்தார். அரசு போக்குவரத்து கழகத்தின் நாகர்கோவில் மண்டலத்துக்கான 23 புதிய பேருந்துகளின் துவக்க விழா மார்த்தாண்டத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது. புதிய பேருந்துகளின் இயக்கத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் சிவசங்கர் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: தமிழகம் முழுவதும் அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு வரை 1000 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. அடுத்த கட்டமாக மார்த்தாண்டத்தில் 23 பேருந்துகள் இயக்கி வைக்கப்பட்ட நிலையில் இந்த வாரத்தில் மேலும் 300 புதிய பேருந்துகளும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு மொத்தம் 7200 பேருந்துகள் வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. உற்பத்தி நிறுவனத்திடமிருந்து புதிய பேருந்துகள் வருவதற்கு ஏற்ப பழைய பேருந்துகள் படிப்படியாக மாற்றப்படும். விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு 685 பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பிற போக்குவரத்து கழகங்களுக்கான ஓட்டுநர் நடத்துனர் ஆள் தேர்வு பணி ஓரிரு மாதங்களில் துவங்கும். முந்தைய ஆட்சியின் போது போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பலன்கள் வழங்கப்படாமல் இருந்தது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு ரூபாய் 1800 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு ஓய்வூதிய பலன்கள் வழங்கப்பட்டுள்ளன. அரசு பேருந்துகளின் கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் இல்லை. பிற மாநிலங்களில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டாலும் தமிழக அரசு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு கட்டண உயர்வு இல்லாமல் பேருந்துகளை இயக்கி வருகிறது என்றார். பேட்டியின் போது அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதை போன்ற போக்குவரத்து துறை வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.